வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆணை எந்த கட்டத்தில் போதும், இந்த பர்சன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல வருஷங்கள் வாழ்ந்து பார்த்து ஒரு மனிதருடன் வாழவே முடியல, இந்த பர்சன் எனக்கு வேணான்னு ஒரு பொண்ணு சொல்கிறானா, இல்லை இது ஒரு பையன் சொல்கிறானா, உங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன, எதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பர்சன் வேணவே வேணாம் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அன்பு கொடுத்துருக்க மாட்டாங்களா, இல்லை புரிதல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லையா? என்ன தான் அங்கே அந்த 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 இவங்க வேண்டான்னு சொல்கிறதுக்கும் வேணும்னு நடந்த காலத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் நடந்திருக்கும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையே திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயம் தான் படுது. ஆனால் இந்த பூமியில் சொர்க்கம் மாதிரி வாழ்கிறாங்களா நரகம் மாதிரி வாழ்கிறாங்களாங்கிறது அவங்கவுங்க டிசைனை பொறுத்தா இருக்குது. நீங்கள் உங்கள் ஓன் டிசைன் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கீங்களோ அதுதான் நடக்கும். ஒருத்தங்களுக்கு 2 பேரும் அன்னோனியமாக இருக்கிற ஒரு கணவன் மனைவி கிடைக்கிது. ஒருத்தங்க அன்பாக இருக்காங்க, இன்னொருத்தங்க அடாவடித்தனமாக இருக்காங்க. இல்லைனா 2 பேருமே திருட்டுத்தனமாக இருக்காங்க. இல்லை ஒருத்தர் அன்புக்கு ஏங்குறாங்க, ஒருத்தங்க அன்பு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒருத்தங்க ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தங்க புரியவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பேரை ஏன் இந்த பிரபஞ்சம் ஏன் கனெக்ட் பண்ணுது? ப்ளஸ்ஸோடு சேர்ந்தால் என்ன தான் பண்ணிட முடியும்? மைனஸோடு இருந்தால் என்ன தான் பண்ணிட முடியும்? இங்கே 2 துருவங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு டியூவல், ஒரு முழுமை கிடைக்கும். அப்போது இந்த பேசிக் புரிதல் இல்லாதனால தான் இங்கே இருக்குது. ஒரு பெண்ணுக்குள்ளே அன்பு செலுத்துகிற அன்னப்பூர்ணியும் இருக்காங்க, பயங்காற்ற பத்திரகாளியும் இருக்காங்க. இந்த 2 தன்மையும் சரியான கண்ணோடு பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெண் முழுமையாக தெரிவாங்க. உங்கள் அன்பை நீங்கள் பத்திரகாளியாகவும் பத்திரகாளித்தனத்தை அன்பாகவும் பார்த்தா இது கர்மான்னு சொல்லிக்குவீங்களா, இல்லை உங்கள் முட்டாள்தனம் சொல்லிக்குவீங்களா, இல்லை உங்களுக்கு பகுத்தறிவு கிடையாதுன்னு சொல்லிக்குவீங்களா? வாழ்க்கையில் இது நிகழ்ந்துருது. சரி, இதுக்கு நாங்கள் சொல்யூஷன் தான் என்ன? கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தே ஆகணுமா? இந்த புரிதல் ஃபஸ்ட்டு இருக்கும்போது நீங்கள் முதல்ல வாழ்ந்தே ஆகணுமா, இல்லை எங்களுக்கு இன்னொரு பிரிஞ்சு போய் இன்னொரு நல்ல ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா, நீங்கள் யோசிக்கவே முடியாது. ஒருவேளை உங்கள் லைஃப்பில் அது எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா, இந்த ஒரு மனிதர்கிட்ட என்னோடய உண்மையான அன்பை நான் வாங்க முடியாது, இன்னொருத்தங்கிட்ட தான் வாங்கணும்னு எழுதியிருந்துச்சுன்னா அது யாராலையும் இந்த இடத்துல நிறுத்த முடியாது. எங்கே முரண்பட்டு போகிறாங்கன்னா, எங்கே கட் பண்ணணுமோ அங்கே கட் பண்ண தெரியாமல், எங்கே ஒட்டிக்கணுமோ அங்கே ஒட்டாமல் இருந்ததுனால வந்த விளைவு தான் இதெல்லாம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் பேச வேண்டிய இடத்துல பேசாமையும், பேசக்கூடாத இடத்துல பேசுறதுனால இது நடக்குது. நீங்கள் எந்த லைஃப்பில் புரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயத்தை கற்றுக்கலை, எந்த விஷயத்தை நீங்கள் தேவை இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவைங்கிறத நீங்கள் கற்றுக்கவே இல்லை. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேண்டாம் அப்படிங்கிறத கற்றுக்கல. முதல்ல நீங்கள் யாருன்னு கற்றுக்கல, அதுதான் பிரச்சனை. உங்களுக்குள்ள 2 தன்மை இருக்குங்கிறத நீங்களே உணராத போது மற்றவங்களுக்கு எப்படி இது புரியும்? ஒரு அம்மா குழந்தைக்கு பேய் மாதிரி தெரிகிறாங்க, ஒரு பேய் ஒரு குழந்தைக்கு அம்மாவாகவும் தெரிகிறாங்க. இது யாரோட கண்ணோட்டத்தில் தெரியுது? அவங்க வெளிப்படுத்துகிற அன்பு. சில பேர் அன்பையே அதிரடியாக தான் வெளிப்படுத்துவாங்க. சில பேர் நான் வெளிப்படுத்தவே மாட்டேன், உள்ளே வச்சுக்குவேன்னு சொல்லுவாங்க. நீயா புரிஞ்சுக்கணும், என்னை நீயா தெரிஞ்சுக்கணும்பாங்க. சில பேர் காட்ட முயற்சி பண்ணி தோற்று போய் வாழ்க்கையில் இனிமேல் எதுவுமே இல்லைன்னு விரக்தி ஸ்டேஜ் போய் எல்லாத்தையும் சுருங்கி அப்படி கூட்டு புழுவாக மாறி பாறையாக இறுகி போயிடுவாங்க. சில பேர் பட்டாம்பூச்சி மாதிரி, தென்றல் மாதிரி, அப்படி காற்றுல மாதிரி விரிஞ்சு பறஞ்சு போய் அந்த அன்பை தேடி போய் ஒருத்தங்கிட்டையா ஏமாந்து போய் கடைசியில் அவங்க ஒரு விரக்தியில் போயிடுவாங்க. சரி, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில்
ஒரு திருமணம் நிச்சயமாக நமக்கு தேவையா? திருமணம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதா? திருமணம் இருந்தால் ஒரு மனிதரை நம்ம எவ்வாறு புரிஞ்சுக்கணும்? ஒரு மனிதனுக்கு எவ்வாறு கீழ்ப்படிதல் இருக்கணும்? ஒரு மனிதனுக்கு எவ்வாறு ரெஸ்பான்சிபிள் கொடுக்கணும்? அதே மாதிரி ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு எவ்வளோ இடத்துக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், அவளை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு லைஃப் லெசன் யாருமே கற்றுட்டு வரல கல்யாணத்துக்கு. இங்கே எல்லாருமே லெசனை கற்றுக்க தான் கல்யாணம் பண்ணாங்களே ஒழிய, லெசனை கற்றுட்டு இங்கே யாரும் கல்யாணம் பண்ணிக்கல. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்து குடிகாரனாகி எல்லா தவறும் பண்ணி சொசைட்டியில் 100% ஒரு கெட்டத்தன்மையில் உள்ள பையனை ஒரு திருமணம் பண்ணி வச்சோடனே அந்த பெண் வந்த ஒரு மாதத்துலேயே இல்லை ஒரு வாரத்துலேயே திருத்தணும்னா எப்படி இது மிராக்கள் நடக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணை எந்த மாதிரி வளர்க்கக்கூடாதோ அந்த மாதிரி செல்லம் கொடுத்து அவளுக்கு வாழ்க்கைனா என்னென்னு புரிதல் கற்றுக் கொடுக்காம அவளை எந்த விதமான சமுதாயத்துக்கும் விதிகளுக்கும் கட்டுப்படணும், இல்லை நீ இவ்வளோ தூரத்துக்கு பேசணும், இந்த மாதிரி தைரியமாக இருக்கணும்னு வளர்க்காமல் விட்டதுனால அவள் துன்பப்படுறதை பார்த்துட்டு ஆண்கள் தான் இப்படி குடும்பப்படுத்துகிறாங்க பெண்களை அப்படின்னு ஒரு வதந்தி இந்த பக்கம் மாறி, இதே மாதிரி பெண்கள்னாலே பேய் தான் அப்படிங்கிற மாதிரி, திருமணம்னாலே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பயங்கரமாக ஒரு குழப்பமான ஒரு வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விபத்து அப்படின்னு மனிதர்கள் ஆக்கி விட்டாங்க. அதுவும் குழந்த பிறந்தா சுத்தம், ஒரு நண்பர்கள்ட்ட பழக முடியாத ஆண்கள், பெண்கள்லாம் சுதந்திரமாக எங்கேயும் போக முடியாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தொலைச்சிடணுன்னு அவங்க அட்ரஸ் எல்லாம் தொலைச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸ்லாம் இருக்கவே இருக்காது. அப்போது இந்த வாழ்க்கைக்காண்டியே நம்ம இந்த பூமியில் பிறந்து வந்தோம். இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தானா இந்த துன்பத்தை அனுபவிக்க தான் அந்த பிறவி எடுத்து வந்தோமா? ஒரு வேப்பம் பூவில் கூட ஒரு தேன் துளி இருக்கும், ஒரு தீமையில் கூட ஒரு நன்மை இருக்கும், ஒரு நெருப்புக்குள்ளே கை வைக்கும்போது கூட அது ஒரு இனிமை இருக்கும். நான் உன்னை கையை வேக வைக்கிறத சொல்ல, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. அந்த தீண்டும் இன்பம் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் இன்மை மறுமையில் வர்ற விஷயம் மாதிரி இங்கே இந்த பூமியில் இந்த பிறவியில் வர நன்மை தீமையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சொசைட்டியில் கற்றுக் கொடுக்குறதுக்கு நிறைய இருக்குது, ஆனால் நீங்கள் கற்றுக்கவே வேண்டாத விஷயங்களை மட்டும் நம்ம கற்றுக்குறோம். இது யார் சொல்லுவா? இது யார் தெரிஞ்சுக்குவா? 4 மணி நேரம் உட்காந்து ஒரு படம் பார்க்குற, அது மொக்க படமாக இருந்தாலும் சரி, கருத்து படமாக இருந்தாலும் சரி, நல்ல படமாக உட்கார பார்த்து ஒருநிலைப்படுத்தி நம்ம இந்த சொசைட்டியில் ஒரு மனிதர்களோ ஒரு இந்த மனித இனமே அந்த பொழுதுபோக்குக்கு நம்மளால் முடிகிறத நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை ஏன் கேட்க முடியல? ஆன்மா சம்மந்தமாக, மனசு சம்மந்தமாக, உயிர் சம்மந்தமாக ஏன் கேட்கவே முடியல? ஏன் மனிதர்கள் தெரிச்சு ஓடுறாங்க? இங்கே எல்லா பலதரப்பட்ட மனிதர்களும் கலந்துருக்காங்க அந்த பூமியில். சில பேருக்கு தேட்டர் தான் முக்கியம், சில பேருக்கு குடும்பம் தான் முக்கியம், சில பேருக்கு வேலை தான் முக்கியம், சில பேருக்கு உலக நிம்மதி தான் முக்கியம், சில பேர் உலகத்துக்காண்டியே வாழ்கிறது தான் முக்கியம். இப்படி பல்வேறு கட்ட மனிதர்கள் இந்த பூமியில் கலந்து தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த பல்வேறு கட்ட நிலையில் தான் ஆண் இருப்பாங்க. ஒரு ரகசியம் என்னென்னா, ஒரு சந்திரத்தன்மையில் ஒரு பெண் சந்திரத்தன்மையில் உள்ள ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இங்கே 2 ஆண் திருமணம் செய்த கதை தான் ஆகும், இல்லை 2 பெண் திருமணம் செய்தது தான் ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இதுக்கு வெளிப்புறத்தில் அவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கிறதுனால இந்த விளைவு. ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டால் அந்த உடல் அளவில் இருந்தால் இல்லை, மன அளவில் அவங்க சூரியன் ஒரு ஆண் இருப்பாங்க, ஒரு பெண்ணும் சூரியத்தன்மையிலே இருப்பாங்க. அப்போது இங்கே வாழ்க்கையில் எதுவுமே முரண்பட்டு தான் போகுமே ஒழிய ஒத்திசைவாக அந்த ஆத்மா இதயத்தோட மெல்ட் ஆகாது, கனெக்ட் ஆகாது. ஸோ அவள் ஒரு ஆண் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி அவகிட்ட இருக்க பெண் தன்மையை தேடி பார்த்து தொலைஞ்சு போகும்போது அங்கே ஆண் தான் இருந்துச்சுன்னா இங்கே விரக்தி ஸ்டேஜ் ஆயிரும். அதே மாதிரி ஒரு பெண் ஆண் தன்மையிலிருந்து அவள் எதிராளி உள்ள ஒரு ஆண்கிட்ட பெண்ணை தேடி தேடி தொலைஞ்சு போச்சுன்னா அது ஆண் அப்படிங்கிற பட்சத்தை தேடி இருப்பாங்க, அங்கே பெண் தான் இருக்கும். அப்போ வாழ்க்கை விரக்தியாக போயிடும்.
இதை தான் நம்ம தோஷம்னு சொல்கிறோம். களத்திர தோஷம்னு சொல்கிறோம், மாங்கல்ய தோஷம்னு சொல்கிறோம் ஜாதகத்தில். சரி, இதுக்கு தீர்வு தான் என்ன? கண்டுபிடிக்க தான் நிறைய வழிகள் இருக்குது. நாம் அவர் பணக்காரரா, அவர் நிறைய நகை போடுவாரா, அவங்க நிறைய வீடு வாடகைக்கு விட்ருக்காங்களா, நிறைய சொத்து வச்சுருக்காங்களா, நிறைய கார் வச்சுருக்காங்களா, பார்க்க அழகாக இருக்காங்களா, இது மட்டும்தான் இந்த சொசைட்டி பார்க்குது. இது மற்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அப்போ இந்த மாதிரி தான் ஆகும். சரி, நான் அந்த மாதிரி ஆகலை, நல்லா பார்த்து நல்லா முயற்சி பண்ணேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கீங்க, ஒரு பாடம் கற்றுக்க வந்திருக்கீங்க, அவ்வளோதான். இது சொல்கிறது ஈஸியாக இருக்குது. ஆனால் நான் ரொம்ப துன்பப்படுறேன், நான் அன்பு கொடுக்குறேன், அங்கே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, அலட்சியம் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறது? விட்டுறணும். நீங்கள் எவ்வளோ தான் கடைசி வரைக்கும் தேடி போய் அவங்கள கண்டுபிடிச்சி வச்சாலும் அவங்க மாற மாட்டாங்க. ஒரு சூரியனை சந்திரனாக மாற்ற முடியாது, ஒரு சந்திரனை சூரியனாக மாற்ற முடியாது. ஒரு சூரியனுக்குள்ளே போய் எவ்வளோ தான் தேடினாலும் சந்திரன் கிடைக்காது. ஒரு சந்திரனுக்குள்ளே எவ்வளோ தான் போய் சூரியனை தேடினாலும் சூரியன் கிடைக்காது. இதை புரிகிறவங்க புரிஞ்சுப்பாங்க, புரியாதவங்களும் புரிஞ்சுப்பாங்க. 2 தன்மையில் தான் இங்கே ஒவ்வொரு உயிரும் படைக்கப்படுது, ஆண் பெண் அப்படிங்கிற தன்மையில். எவ்வளோ சதவீதம்னா 20%, 80% இருந்தால் இங்கே வாழ்க்கை அட்லீஸ்ட் சூரிய சந்திர தன்மையில் இருந்தால் கூட அவங்க இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட முடியும். ஆனால் இங்கே 100% சந்திரன், 100% சூரியன் அப்படி இல்லாமல் பர்சன்டேஜ் கணக்கு தான் இங்கே இருக்குது. அதனால தான் சில பேர் வாழ்ந்து போய் ஆகணும்னு சலித்து வர்றாங்க. சில பேர் எத்தனை வயசானாலும் அந்த தன்மை வரும்போது டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. சில பேர் சின்ன வயசுலேயே டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சில பேர் வாழ்க்கையில் மாறவே மாறாதுன்னு கடைசி வரைக்கும் காத்திருந்து செத்து போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த பூமியோட டிசைன் தாண்டி நம்மளோட கர்மா கட்டமைப்பு அப்படி இருக்குது. இதுக்கு நீங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான், இந்த விதிமுறைகளை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இங்கே தகுதி உள்ளன தப்பி பிழைக்குங்கிற கோட்பாடுக்குள்ளே நம்ம வருவோம். ஒருவேளை நீங்கள் இந்த கருத்தையும் இதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் என் இஷ்டத்தை தான் வாழ்வேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பிறவி பிறந்து வரலாம். இது நான் பேசுகிறது இந்த பிறவி போதும், இதை புரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் கிடைக்கல, அவங்களுக்கு மட்டும்தான் இது. நான் பார்க்கு, பீச்சு, சினிமா, பாப் அப்படின்னு சுற்றுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது கிடையாது. நான் என்னோடதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் குறிக்கோளோடையும் லட்சியத்தோடையும் வாழ்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இயற்கை சரியாக மட்டும்தான் காட்டும். ஒருவேளை நீங்கள் தப்பான பேரை சூஸ் பண்ணிட்டீங்க, விதியாக இருந்தால் கூட அதை கட் பண்ணிவிட்டு அடுத்த பிரிவியோடு சேர்த்து வச்சிடும் நல்லதோட. நீங்கள் முரண்பட்டு நிற்கிறதுனால தான் இந்த வழி கூட. சில பேர் ஆண் பெண் சேர்த்து வச்சா கூட திருமணத்தில் ஒரு லெசன் கற்றுக்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் பாதியிலே கரண்டு போகிற சூழ்நிலை இருக்கும். ஆனால் இவங்க சொசைட்டிக்காண்டியோ இல்லை அம்மா அப்பாக்காண்டியோ இல்லை இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டா நம்மளை என்ன நினச்சிப்பாங்கங்கிறதுலையோ கலந்து போக மாட்டாங்க, அப்படியே அதில் மாட்டிகிட்டே இருப்பாங்க. காலாவதியான மருந்துக்கு டப்பாக்குள்ளே இருந்த என்ன, அதை குப்பையில் இருந்த என்ன, அதே மாதிரி தான் வாழ்க்கை. இதுக்கு ரொம்ப பெரிய புரிதல் வேணும்னு இல்லை, பேசிக் புரிதலே போதும். ஆனால் இங்கே என்னென்னா, நம்ம நினச்சி நம்ம கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை கிடச்சிரும் நம்பி கடைசியில் அது முரண்பட்டு இருக்கும்போது அந்த மாற்றமே இல்லாமல் மனிதர்கள் ஏமாந்து போயிடறாங்க. அப்போ காலம் கடந்து போயிருக்கும். அப்போ அவங்க முழு இளமையில் இருந்ததோ இல்லை அவங்க அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூழ்நிலை ஆரம்பத்தில் இருந்து அதை எடுத்த முடிவு எடுக்காதனால இந்த கட்டத்தில் ஏற்றுக்கலாம், வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலாங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்போ ஒரு தீயில் வாழ்ந்த மாதிரி தான், ஒரு தீ விட தனியாக வாழ்ந்த மாதிரி தான், இப்படி தான் வாழ்கிறாங்க. தனிமையில் ஒரு தீவில் இருந்தீங்கன்னா, நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா உலகத்திலே இல்லாத சந்தோஷமாக நீங்கள் வாழணும். யாருமே இல்லைனாலும் ஆனந்தத்தின் உச்சத்தில் நீங்கள் இருக்கணும். அதுதான் விரக்தி இல்லாத ஒரு சந்தோஷம். நான் கோச்சிட்டு விரக்தியில் போய் வாழ்ந்துருக்க சந்தோஷம் இல்லை.
எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷம்.